ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகாரம் ஆளுமை இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் எப்பயுமே வந்து நம்ம சேனலை வந்து வீடியோ போட்டேன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்பேன் நான். ஆனால் பட் இன்றைக்கி வந்து நான் அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இது என்னுடைய பர்சனல் வீடியோ, நாட் ஃபார் த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் செக்டர் இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும். அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் வந்து ஒரு சில காரணத்துக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து வேலைக்கு போகலாம். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ வேலைக்கு போகிறோன்னா அவங்களுக்கு தேவையான வேலைகளும் வந்து செய்கிறோம். நாமளும் வந்து சுயநலமாக தான் வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து சேர்றோம். அப்படி நம்ம வேலைக்கு சேரும் போது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் கொஞ்ச நாட்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி நாம் வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நாம் அவங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறோம். அப்படி அந்த உதவி கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரமும் ஆளுமையும் பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அப்படின்னா எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவிகள் வந்து செய்யணும். அப்படி செய்யாமல் நிறைய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம இங்கே கூட ஒர்க் பண்ணுறோம் பார்த்திங்களா. அப்படி ஒர்க் பண்ணும் போது வந்து அப்போ நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை தான் வந்து செய்வாங்க. அந்த உதவிகள் நாமளும் பயன்படுத்திக்கிறோம். அந்த உதவிகள் மூலயமா வந்து இவங்க வந்து இவங்களை விட்டு வெளியே போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு அதில் வந்து நம்பணும்னு நானும் ஒருத்தன் தான். ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நம்பியும் இருக்க வேணாம். இப்போ நீங்கள் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க நீங்களும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோப் கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு நீயே தான் வந்து மேலுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து உங்களை நம்பி இருக்க மாட்டாங்க, செல்ஃபாக சுயநலமாக இருப்பாங்க. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து நேற்றும் முந்தா நாளும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியல. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் மேக் பண்ணி நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து யாரையும் வந்து நம்பி இருக்க வேணாம். அப்படி இருக்கிற மாதிரி தான் அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரம் ஆளுமையும் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையை வந்து வாங்கி தரணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து டாமினேஷன் வந்து பண்ணாமல் அவங்களுடைய மன உளைச்சலுக்கு வந்து நீங்கள் ஆளாக்காமல் இருந்தீங்கன்னாவே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மேலுக்கு வருவாங்க. இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம்.